நல்லது பண்ணுறது ஒரு குற்றமாயா, நல்லது பண்ணுறது ஒரு தப்பாயா அப்படின்ற அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த கேபி பாலா சம்மந்தப்பட்டது. நான் என்ன அந்நிய கைக்கூலியா? நான் என்ன சர்வதேச கைக்கூலியா? ஏங்க நான் என்னங்க ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்காம விட்டேனா? நான் என்ன அமெரிக்க உளவாளியா? அப்படின்னு பாலா ஒரு பக்கம் அந்த தம்பி கொந்தளிச்சு கொண்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா திடீர்னு நடிகர் பிளாக் பாண்டி அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய பின்னணியில் யாருமே இல்லை, நான் உதவி பண்ணிகிட்ருக்கேன், நான் யாருக்கிட்டேயும் காசு வாங்குறதில்ல, நான் மாட்டும் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி எந்த பினாமியும் இல்லை, எனக்கு பின்னாடி எந்த கருப்பு பணமே இல்லை அப்படின்னு திடீர்னு ஒரு இது பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தா பிளாக் பாண்டி நடிகர் உங்களுக்கு தெரியும், கனா காணும் காணங்கள் அப்படின்ற ஒரு சீரியலில் மிக இட்டடித்த ஒருத்தர். அவர் என்னென்னா உதவும் மனிதம் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை ஒன்று வச்சுருக்காரு. அந்த அறக்கட்டளை மூலம் இலங்கையில் உள்ள மலையக தமிழர்கள் மிகவும் நொடிந்து போன 5 இளைஞர்களுக்கு சென்னையில் கல்லூரியில் இடம் வாங்கி கொடுத்துருக்காரு படிக்கிறதுக்கு. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அது என்னென்னா முறைப்படி இலங்கை அரசாங்கத்திடம் இந்திய அரசாங்கத்தை விட அந்த ப்ரொசீஜர் என்னவோ அதெல்லாம் கேட்டு அதுக்கான ப்ரொசீஜரோட பாஸ்போர்ட் இதெல்லாம் விசாலாம் எடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன்றாரு. இது என்ன ஆகி போச்சு, பிளாக் பாண்டி பின்னணியில் இவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் கருப்பு பணம் உள்ள ஆள் இருக்காங்க, அதெல்லாம் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு தான் பிளாக்கை இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, பிளாக் பாண்டி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை போட்டாங்க பொழுது அவர் கொந்தளிச்சு போய், எப்பா நான் இன்றைக்கி நேற்று பண்ணல, நான் ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கேன், நான் ரொம்ப சின்ன லெவலில் இருந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு மனம் விரும்பி ஒரு சொல்கிற விஷயந்தான். இதுதான் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு கட்டத்தில் இந்த உதவி பண்ண வராங்கல்ல, இப்போ உதவி பண்ண வரவங்களாம் யாருங்க, இந்த இப்போ கேபி பாலா ஆகட்டும், இவரெலாம் ஆகட்டும், கேபி பாலாலாம் ஒரு சாதாரண பையங்க. அவரெல்லாம் என்னத்தை பண்ண போகிறாரு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னத்தை அவருக்கெல்லாம் என்ன தெரியும், ஒரு அப்பாவி பார்த்தாலே தெரியுது. அவர் என்னத்தை அந்நிய கைக்கூலி அந்நிய இதுவாக இருக்க போகிறாரு, அவர் என்ன சர்வதேச என்ன தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல் அவர் என்ன மாற்றிட போகிறாரா, நேபாள் லண்டன் அளவுக்கு அவர் என்ன ஒருத்தான ஆளா? அது ஒரு போதை. நீங்கள் உதவி பண்ணுறது ஒரு பெரிய போதைங்க. அது எம்ஜிஆருக்கு அது இருந்திருக்குது. எம்ஜிஆருக்கு அது இருக்கவே தான் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது என்னென்னா, ரொம்ப முடியாத காலகட்டத்தில், இது நான் படித்த ஒரு இது உண்மை பத்திரிகையில், ரொம்ப முடியாத காலகட்டத்தில் எம்ஜிஆர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என்னென்னா, இடிச்சுப்புலி செல்வராஜ்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் பாண்டுவோட சகோதரர், மறைந்த நடிகர் பாண்டுவோட சகோதரர். அவர் என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் எம்ஜிஆர் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன கிளாப் போர்டு இருக்குல்ல, அது அவ்வளோ ஸ்டைலிஷாக அடிப்பாரான், பிரமாதமாக அடிப்பாரான். இந்த சொல்லி தான் அடிக்கணும். அப்போலாம் சீன் 1 டேக் 2 அப்படின்ட்டு அடிக்கணும் இல்லைங்களா. அது அந்த இது இருக்குன்னா எம்ஜிஆர் ரீக்ளாப் போர்டு அடிக்க சொல்லுவாராம், இல்லை ரீடேக் அடிக்க சொல்லுவாராம். சொல்லி ரசிப்பாராம். அப்புறம் நடிகர் ஆகிட்டார். கவுண்டமணி காமெடிலாம் நிறைய வருவார். அப்போ எம்ஜிஆர் ஏதாவது கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஏதாவது உதவி வேணுமா செல்வராஜ் அப்படிலாம். அந்த நேரத்தில் வேணாங்கன்னு சொல்லிப்பார் பொழுது ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி. இடிச்சுப்புலி செல்வராஜுக்கு தயங்கி என்ன பண்ணுறாரு, ராமாவரம் வீட்டுக்கு போகிறார். போனோன்னு எம்ஜிஆர் படுத்து படிக்கிறார். எம்ஜிஆர் கண்டுபிடிச்சிட்டார். என்னையா அவருக்கு சைக்கிளை காமிக்கிறார், நான் நல்லா இருந்த நேரத்தில், நான் கொடுத்த நேரத்திலாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணுன்னே அப்போ ஜானகி அம்மையார் கூடவே இருக்காங்க. ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் இவர் நிறைய கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் யாராவது கேட்டால் அதை நிறுத்திடணும். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ தாங்க கொடுக்குறது, அது கிணறு சுரக்குதுன்றதுக்காக நீங்கள் இறச்சிக்கினே இருக்க முடியுமாண்ணா, கொடுத்துக்கினே இருக்க முடியுமாண்ணா. ஒரு கட்டத்தில் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் சரி இவர் உதவி கேட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கட்டிலுக்கு அடியில் ஒரு கொஞ்சம் பணம் வச்சுருக்காரு. அதை எடுத்து கொடுக்கலான்ற நேரத்தில் அந்த அம்மா வந்துட்டாங்க, ஜானகி அம்மையார் வந்துட்டவனே என்ன பண்ணியிருக்காரு, நீ நாளைக்கு வா அப்படின்னு சைக்கிளுக்கு காமிச்சிருக்காரு. இது நடந்த சம்பவம். இது நாளைக்கு வான்னு கேட்க இடிச்சுப்புலி சொல்ல கொஞ்சம் மனசு இதோடு வந்துட்டார். நாளைக்கு போகலாமா வேணாவா? ஏன்னா அது தன்மானம் மிக்கவர்கள், சில உதவி கேட்க தயங்குவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த முறை போய் கேட்க மாட்டாங்க, கிடைக்கலன்னா ஒரு மாதிரி இதுவாகிடுவாங்க. அவர் ஒரு மனநிலையே இருக்கார். அப்புறம் வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, அவர் தான் தலைவர், வாத்தியாரே சொல்லிட்டார், தலைவரே சொல்லிட்டார்ல, நாளைக்கு வாங்கினேன், நாளைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பார், போங்க அப்படின்போது மறுநாள் காலையில் அவர் எழுந்துக்கும் போது கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு செய்தி ஒன்று வருது. எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடிச்சிட்டாருன்னு. அப்போ தலையில் அடிச்சுன்னு அழுதாராம் இடிச்சுப்புலி சிலர். மகராஜன் கூப்பிட்டு கொடுக்கும்பொழுதெல்லாம் நான் வாங்கலை, நான் போய் கேட்குற நேரத்தில் அவளால் பண்ண முடியும், இப்போ இல்லாமலே போயிட்டார் அப்படின்னு. இது என்னென்னா எம்ஜிஆருக்கு அப்படி உச்சக்கட்ட போதே. அப்போ எம்ஜிஆர் என்ன நினச்சிருப்பாரு பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம படத்துக்கு கிளாப் போர்டு அடித்தவர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் நடிகராக இருந்தவர், நாம் கேட்டு கூப்பிட்டு கொடுத்த நேரத்தில் வாங்காமல் விட்டார். அவருக்கு பாவம் என்ன கஷ்ட நேரமோ இந்த கேட்குற நேரத்தில் நம்மளால் கொடுக்க முடியலையேன்னு ஒரு கர்ணனுடைய மனநிலையில் தான் அவர் இறந்துருப்பார். சொல்கிறதுக்கான காரணம் என்ன,
உதவி செய்வது ஒரு பெரும் போதை, அவர்களை தயவு செய்து விமர்சனம் சொன்னாதீர்கள். அதை தான் பிளாக் பாண்டி சொல்கிறார். வந்து பிளாக் பாண்டி யார் வந்துன்னா லிங்கேஸ்வரன், மதுரையை சேர்ந்த ஒருத்தர். இங்கே வந்து இங்கே சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணுறாரு. ஒரு சிறு வயது முதல் கொண்டு நடிக்கிறாப்புல. எனக்கு ஏமாற்றம் அப்படின்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பழகின ஒரு விஷயம் என்ன அப்படின்றாரு பிளாக் பாண்டி. என்னென்னா, பாபா படத்தில் சின்ன வயசு ரஜினியாக அவரை வந்து கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. சுரேஷ் கிருஷ்ணா வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. அப்போ பாபா வந்து 2002 தமிழ் மீடியாக்கள் முழுக்க பாபா பாபான்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவர் மனசு பூரா வந்து, ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு பெரிய கேப் விட்டு நடிக்கிறாப்புல. தனக்கு தன் ஊர்க்காரன் தங்கிட்ட தனக்கு தெரிஞ்சவன் எல்லார்கிட்டும் சொல்லியாச்சு. அப்போ வந்து பாபா படத்தில் நடிக்கிறவங்களாம் ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க, இங்கே நடிக்கிற சீனை எங்கேயும் போய் வெளியே சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் பிளாக் பாண்டிங்கன்னா சின்ன வயசு ரஜினியாக நடிக்கிறோன்ட்டு ஊர் முறுக்க இது பண்ணியாச்சு. முதல் ஷோ சத்யம் தேட்டரில் போய் அடித்து பிடிச்சி டிக்கெட்டை பயங்கர ஓப்பனிங் அந்த படத்துக்கு போய் பார்த்து கடைசி எண்டு கார்டு போடுற வரைக்கும் வரவே இல்லை. எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்க. போய் கேட்டால் யாரை கேட்க முடியும்? அது என் வாழ்வினுடைய முதல் வந்து ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்துலேருந்து நான் மீளவே இல்லை. அதன் பிறகு நானும் சூரியன் வந்து சேர்ந்து வெற்றிமாறனுங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற காலத்திலே தெரியும். என்னையும் சூரியன் கூப்பிட்டு வெற்றிமாறன் ஒரு படம் தயாரிக்கிறதா இருந்து அந்த படத்துக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு என் பாஸ்போர்ட்லாம் வாங்கி அவரே வச்சுக்கிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் கூப்பிடவே இல்லை. அங்கேருந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து சில பேர்லாம் சொன்னாங்க, இல்லை பிளாக் பாண்டி, உனக்கு இந்த படத்தில் கேரக்டரே இல்லை அப்படின்னு. நான் நேராக போய் வெற்றி சார்கிட்டே கேட்டேன், என்ன சார்னு. ஆமாம் பாண்டி, கதை மாறிப்போச்சு, அதனால் அவர் மட்டும்தான் கதை மாறிடுச்சு, அடுத்த படத்தில் பார்த்துக்கலான்னு. அது எனக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருந்தது. எப்படி வந்து பாபா படத்தில் நான் இல்லைன்னா அதுமாரி ஒரு தோல்வியாக இருந்தது. பழகிடுச்சு, அந்த படம் வரவே இல்லை. அது வேறு விஷயம். அது கோட் படம் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. எனக்கு வெங்கட் பிரபு சார் ரொம்ப பழக்கம். அட்டம் பிடிச்சி நான் போய், சார் எனக்கு ஏதாவது ஒரு சீன், விஜய் சார் அப்படி வராருன்னா சார் முறுக்கு அப்படின்னு நான் ஏதாவது சொல்லிட்டு போகிற மாதிரி, எனக்கு ஏதாவது ஒரு காட்சி வைங்கன்னா எதுவும் இல்லையே பிரதர்ன்றாரு, ஏதாவது பண்ணுங்க சார் எனக்காக அப்படின்போது ஒரு போய் ஷூட்டிங் நடிக்கிறாரு. இதே நடித்த உடனே பயங்கர மகிழ்ச்சி. கோட்டோடைய வரவேற்பெலாம் என்னன்னு தெரியும். தியேட்டரில் போய் பார்த்தோன்னே கிடையாது சீன். இது என்னென்னா, எனக்கு ரொம்ப பழகி போயிடுச்சு. அதையெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்தவருக்கு உதவி செய்கிறது. அதுக்கு காரணம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது வந்து, உனக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோ அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மற்றவங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்னு. கொரோனா காலகட்டங்களில் சாலிகிராம பகுதியில் வந்து சாப்பாடு இல்லாமல் இருந்த பொழுது கடையில் போய் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். நான் ஒவ்வொருத்தர் சாப்பாடு பொட்டை வாங்கி கொடுத்தேன். அப்போ என் தங்கச்சி அவங்க என்ன பண்ணாங்க, நானே சமைக்கிறேன், எனக்கு சமைக்கவும் நல்லா தெரியும், நம்ம சமைச்சு கொடுத்தா ருசியாகவும் இருக்கும், செலவும் கம்மியாகும்னு சொல்லி அப்படி சாப்பாடு போட ஆரம்பிச்சது. அது தொடர ஆரம்பிச்சது. அது எனக்கு என்ன சொல்லி ஒரு பெரிய போதையாக மாறிச்சு. அது வந்து உதவி பண்ணுறது. ஒரு நாள் அது மாதிரி தான் விருகம்பாக்கத்தில் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சமுத்திரக்கனி பார்த்துட்டாரு. பாண்டிங்க வா அப்படின்னாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஏன்னா சமுத்திரக்கனியும் சில விஷயங்கள் வந்து காதும் வச்ச மாதிரி வலது கை செய்வது இடது கை தெரியாத மாதிரி சில உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்கார். இது மாதிரி சார் நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் சம்பாரிச்சிட்டு இது பண்ணி சாப்பாடு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பல பேருக்கு வந்து வேலை இருக்காது, ஓட்டலும் லீவு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை நாள். அந்த நாளில் பல பேருக்கு சாப்பாடு கிடைக்காது. அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான சாப்பாடு செலவு நீ தொடர்ச்சியாக நீ இது பண்ணு சொல்லு அப்படின்ட்டு அந்த சாப்பாடு செலவு ஞாயிற்றுக்கிழமைனா அவர் கொடுத்துருவார். இதை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு வந்து உதவும் மனிதம் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்தேன். நான் ஆரம்பித்து அதில் ரொம்ப சைலண்ட்டாக நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எந்த வித ஆர்ப்பாட்டமும் கிடையாது. அதில் முக்கியமான ஒரு விஷயம், இங்கே தான் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பிளாக் பாண்டி என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒருத்தர் உதவி பண்ணுறோம்னா அந்த உதவி பண்ணவர்கிட்ட கேட்போம், இதை நாங்கள் வந்து விளம்பரப்படுத்தலாமா, இல்லது இதை வந்து பத்திரிகை கொடுக்கலாமா, இதை மீடியாவில் தெரிவிக்கலாமா அப்படின்னா அவங்க வேணான்னு சொல்லிட்டா நாங்கள் பண்ண மாட்டோம். அவங்க வேணான்னு சொல்லிட்டா நாங்கள் செய்யவே மாட்டோம். இது வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு நடிகைக்கு நாங்கள் உதவி பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த உதவியை சோஷியல் மீடியாவில் பத்திரிகையில் தயவுசெய்து கொடுங்க பாண்டி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, மறைந்த நடிகை அங்காடி தெரு சிந்து புற்றுநோயால் இறந்து போனாங்கல்ல, அவங்க ஏன் அப்படி கேட்டுக்கிட்டாங்கன்னா, தன்னுடைய வைத்திய செலவுக்கு இதை பார்த்து யாராவது உதவி பண்ண வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு மனசு இருந்து அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து இது மாதிரி நான் உதவி பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் சொன்னது வந்து, மற்றவங்களுக்கு யாரும் கிடையாது. பிளாக் பாண்டிக்கும் ஒரு கரசமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது வந்து. ஏன்னா நானும் அஞ்சலியும் அங்காடி தெருவில் நடித்தோம். அஞ்சலி பெரிய நடிகைலாம் கிடையாது. ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ வளர்ந்த பிறகு ஒரு ஸ்டேஜில் சமீபத்தில் என் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் அமைப்பாளர்கள் சொல்லும்போது, இவங்க கூடலாம் நான் ஆட முடியாதுன்னு அஞ்சலி போயிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் நான் வந்து கடந்து தான் வந்திருக்கிறேன். அவளை ஏங்க நான் சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்பத்தில் விஜய் டிவிலேருந்து அவர் தெரியும், கணக்காலத்துலேருந்து பக்கத்து செட்டில் அவர் வந்து ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருப்பார். இதில் இருப்பார்.
அப்போதுலேருந்து அண்ணா அண்ணான்னு பழக்கம். ஒரு நாள் அவரை பார்க்க போனப்போ அவருடைய மேனேஜர் போய் ஏதோ சொன்னார் பொழுது, அவங்க காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ எங்கள் அம்மாவும் கூட இருந்தாங்க. ஐயா காசுலாம் வேணாங்க, என் பையனுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சினிமாவில் இந்த கசப்பான அனுபவங்கள்லாம் நான் பார்த்துட்டு நான் பாட்டு ஓரமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் மீறி நான் இலங்கைக்கு போயிருந்த பொழுது அங்கிருந்த மலையக தமிழர்களில் ஒரு 5 இளைஞர்கள் வந்து 5 பேர் வந்து அவ்வளோ அற்புதமாக படிக்கக்கூடியவங்க. அப்படி படிக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு கல்லூரிக்கான வாய்ப்பே இல்லாத பொழுது இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில கல்லூரியெலாம் கேட்டப்போ, வாங்க நீங்கள் வந்து சேர்த்து விடுங்க, தாராளமாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் சேர்த்துக்கிறேன். நாங்கள் அந்த ப்ரொசீஜரோட என்ன அந்த ப்ரொசீஜரோட அதோடு நான் சேர்த்துருக்கிறேன். ஆனால் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னணியில் பிளாக் பாண்ட் பின்னணியில் இந்த தொழிலதிபர் இருக்கார், அந்த தொழிலதிபர் இருக்கார் அப்படிலாம் பேசுகிறாங்க. இது இது என்னன்னா, இவங்களாம் யாருன்னா நீங்கள் கேபி பாலா ஆகட்டும், இவராகட்டும், இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுறவங்க. கேபி பாலாவது அவர் விளம்பரப்படுத்துகிறார். இவர் என்ன சொல்கிறாரு, நான் உதவி பண்ணுறவங்க கேட்டால் மட்டும்தான் நான் வந்து விளம்பரப்படுத்துகிறேன், இல்லைன்னா அவங்க பேரை கூட நான் சொல்கிறது கிடையாது அப்படின்றப்பல. அதனால் தயவுசெய்து இவர்கள் செய்கிற உதவியை கொச்சைப்படுத்தாதீர்கள். அப்புறமா யாருமே உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுங்க. சாமானியன் உதவி பண்ணாதாங்க உண்டு. அவனுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் தெரியும். அதை தாண்டி இப்படி போட்டு அடி அடின்னு அடிச்சிங்களா என்ன ஆகும்? அது விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.